ஜோசப் ராய் மெத்தனி இவர் 1955ல யூஎஸ்ஏல பிறக்கிறாரு. பால்டிமோர் அப்படிங்கிற ஏரியால. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ப்ராப்பரான கேர் கிடைக்கல. அவருக்கு 6 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு 2-3 வேலைக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. ஸோ ப்ராப்பரான கேர் கிடைக்காம சின்ன வயசுலயே ட்ரக்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. வாழ்க்கை அப்படியே போகுது. நடுவில் கொஞ்ச நாள் யூஎஸ் ஆர்மியில கூட ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் பயங்கரமா ட்ரக் அடிக்ட் ஆகி ஃபுல்லா ஸ்ட்ரீட்ஸா தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. 1990ஸ்ல ஹி கெட்ஸ் அ கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஒரு மாதிரி லைஃப் வந்துட்டு டீசென்டான சுச்சுவேஷனுக்கு வருது. தென் ஒன் டே ரேண்டமா 1994 அப்போ அவங்க குழந்தையை தூக்கிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிளம்பி போயிடுறாங்க. இவருக்கு செம்ம கோபம். ஹி வாண்டட் ரிவெஞ்ச். அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல மட்டும் இல்ல, இந்த உலகத்து மேலேயே ஹோம்லெஸ் பீப்புள், ப்ராஸ்டியூட்ஸ்னு டார்கெட் பண்ணி கொலை பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா அவங்களையெல்லாம் கொலை பண்ணும்போது பெருசா யாருமே வந்து கேட்டுக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் அவங்கள சூஸ் பண்ணியிருக்காரு. கொலை பண்றது மட்டும் இல்லாம அவங்க பாடிஸ் எல்லாம் இவர் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அவர் சாப்பிட்டது மட்டும் இல்லாம அந்த பாடிஸ் எல்லாம் அரைச்சு பீஃப் அண்ட் போர்க்கு கூட சேர்த்தி சாண்ட்விச் செஞ்சு ரோட் சைடில் ஒரு கடை போட்டு பீப்புளுக்கு வித்திருக்காரு. அந்த ஊர் மக்களும் என்னன்னே தெரியாம ஹியூமன் மீட்டை கன்சியூம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னப்பா டேஸ்ட் வித்தியாசமா இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இது எங்களோட ஃபேமிலி ரெசிபி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. இதே மாதிரி 2 வருஷத்துக்கு 1994ல 1996 வரைக்கும் நிறைய பேர்த்த கொலை பண்ணியிருக்காரு. தென் 1996 டிசம்பர் அப்போ ஒரு பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்றப்போ அந்த பொண்ணு தப்பிச்சு போயிருது. அவங்க போய் போலீஸ்ல சொல்லி போலீஸ் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு இவர் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்த கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. விசாரிச்சப்போ நோ ஒன் எவர் கம்ப்ளைண்ட் அபவுட் த டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆஃபீஸர்ஸ் சில பேரை பார்த்துட்டு நீங்க கூட என் கடையில் பர்கர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன சொல்றதுனே தெரியல. கோர்ட்ல வந்துட்டு இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை மரண தண்டனையா மாத்துறாங்க. பட் 2017 அப்போ அவரோட பிரிசன் செல்ல அவர் இறந்து போயிடுறாரு மிஸ்டீரியஸ்லி.